ஸ்ரீ குருப்யோ நமக. ஷீரடி சாய்பாபா சத்சரிதம் பார்ட் 3. தன்னை இகழ்ந்தவரையும் தன் பக்தனாக மாற்றிய சாய்பாபா. ஒருவர் சிறு வயதிலிருந்தே கடவுள் இல்லை என்ற கொள்கைகளால் ஈர்க்கப்பட்டு அதன் காரணமாக இறை மறுப்பாளராகவும் துறவிகளையும் ஞானிகளையும் குறைத்து பேசும் குணம் கொண்டவராகவும் இருந்தார். ஒருமுறை தன் உறவினர் ஒருவரின் இல்லத் திருமண விழாவில் பங்கேற்று தன் இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பும் பொழுது ஒரு கடுமையான விபத்து அவருக்கு ஏற்பட்டது. அந்த விபத்தில் அவரது கால் உடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவரை வைத்தியம் செய்த மருத்துவர்கள் அவரின் அந்த கால் கடுமையாக சேதமடைந்திருப்பதால் அவரால் முன்பு போல் நடக்க முடியாது என்றும் பாதிப்பு தீவிரமானால் அவரின் அந்த ஒரு காலையே எடுக்க வேண்டி வரும் என்றும் எச்சரித்தனர். பாதிக்கப்பட்ட அவரை காண்பதற்கு அவரின் நண்பரும் சாய்பாபாவின் பக்தருமான ஒருவர் மருத்துவமனைக்கு வந்தார். அப்போது அந்த நண்பர் வைத்திருந்த சாய்பாபாவின் சரிதம் என்ற புத்தகத்தை கண்டு தான் மருத்துவமனையில் நேரம் போக்க அந்த புத்தகத்தை படிக்கத் தருமாறு கேட்டு தன் நண்பரிடமிருந்து பெற்றுக்கொண்டார். அந்த புத்தகத்தை படிக்க ஆரம்பித்த அந்த இறை மறுப்பாளர் தன்னை அறியாமல் சாய்பாபாவின் பக்தராகவே மாறினார். தான் இதுவரை செய்த தவறுகளுக்காக சாய்பாபாவை நினைத்து மனம் மருந்தினார். பின்னர் அவரின் கால் குணமாகின. இப்போது மீண்டும் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவருடைய கால் நன்றாக குணமடைந்து விட்டதாகவும் இனி அவர் பழையபடி நடக்க முடியும் என்றும் கூறினார்கள். இது சாய்பாபாவின் கருணை என்று மகிழ்ந்த அவர் அந்த மருத்துவமனையில் இருந்து புறப்படும் சமயத்தில் அவர் விபத்தில் சிக்கிய போது அவரிடம் இருந்த பொருட்களை மீண்டும் அவரிடம் ஒப்படைத்தனர். அதில் விபத்தில் சிக்கும் முன்பு தான் திருமணத்தில் பெற்றுக்கொண்ட தேங்காய் பையும் இருந்தது. அதை சற்று உற்று நோக்கிய போது அந்த பையில் தன் கையை உயர்த்தி ஆசீர்வதிக்கும் பாபாவின் படம் இருந்ததை அப்போதுதான் அவர் கவனித்தார். சாய்பாபாவின் அருள் தனக்கு முன்பே இருந்திருப்பதால் தான் அந்த விபத்தில் உயிரிழக்காமல் காலில் காயம் ஏற்பட்டதோடு தப்பித்தோம் என்று எண்ணி அவர் ஆனந்த கண்ணீர் வடித்தார். மன அமைதி அருளும் சாய்பாபா. வாணி என்ற கிராமத்தை சேர்ந்த காக்காஜி வைத்தியர் என்பவர் சப்த சிருங்கி தேவியின் ஆலயத்தில் பூஜாரியாக இருந்தார். அவர் தினமும் தேவிக்கு பூஜை செய்து வந்த போதிலும் அவரது மனமானது வேதனைகளால் நிறைந்தும் அமைதி இழந்தும் இருந்தது. பல கோவில்களுக்கு சென்று தெய்வங்களை வழிபட்ட பின்னும் அவரது மனமானது அமைதியை பெறவில்லை. எனவே மீண்டும் அவர் தன் கிராமத்திற்கே திரும்பிவிட்டார். மன அமைதி பெற விரும்பிய அவர் தான் தினமும் வழிபடும் சப்த சிருங்கியிடம் வழி கேட்டார். அவர் மேல் இரக்கம் கொண்ட தேவி அவரை சாய்பாபாவை சென்று வணங்குமாறும் அதனால் அவரது மனமானது அமைதியடையும் என்றும் அவர் கனவில் கூறினாள். ஷீரடி எங்கே இருக்கிறது? அங்கே எப்படி போவது? சாய்பாபா யார் என்றே தெரியவில்லையே. ஷீரடி விஜயம் எப்படி நடக்கப் போகிறதென்றும் தெரியவில்லையே என்று காக்காஜி குழம்பினார். நாம் கடவுளை காண வேண்டும் என்று நினைத்தால் மட்டும் அவருடைய தரிசனம் நமக்கு கிடைத்து விடாது. கடவுளின் பூரண அனுகிரகம் நமக்கு இருந்தால் மட்டுமே அவரை காண இயலும். ஆனால் சாய்பாபாவை ஒரு பக்தர் காண விரும்பினால் தன்னிடத்தே வரச் செய்ய வழியையும் அவரே செய்து கொடுப்பார். சாய் தரிசனம் கண்ட காக்காஜி மனம் மகிழ்ந்தார். அவருடைய இதயம் நெகிழ்ந்தது. சாய்பாபாவின் அருள் அவரின் மீது பொழிந்தவுடன் மனக்கவலைகள் பறந்தோடி விட்டன. வியப்புறும் வகையில் மனதின் சஞ்சலங்கள் ஓய்ந்து விட்டன. என்னிடம் சாய்பாபா ஒரு கேள்வியும் கேட்கவில்லை, சமாதானமும் செய்யவில்லை, ஆசீர்வாதமும் செய்யவில்லை. வெறும் தரிசனம் மட்டுமே எனக்கு மகிழ்ச்சியையும் சுகத்தையும் அளித்துவிட்டது. சஞ்சலங்களால் அலைப்பாய்ந்து கொண்டிருந்த என்னுடைய மனம் தரிசனத்தால் அமைதியுற்றது. இவ்வுலகுக்கு அப்பாற்பட்ட சந்தோஷத்தை நான் அடைந்திருக்கிறேன். இது தரிசன மகிமையே அன்றி வேறெதுவும் இல்லை. சாய் பாதங்களில் பார்வை குவிந்தது. வார்த்தைகள் வெளியே வர மறுத்தன. சாய்பாபாவின் லீலையை எண்ணி ஆனந்தம் பொங்கி வழிந்தது. சாயின் பாதங்களில் சரணடைந்த போது அகத்தில் ஆனந்தம் பொங்கியது. பழைய சஞ்சலங்களை அறவே மறந்து விட்டதாக காக்காஜி கூறினார். ஷீரடி சாய்பாபா சச்சரிதம் பார்ட் 4 தொடரும். ஸ்ரீ குருப்யோ நமக. நன்றி.